14ஆம் அதிகாரம் 9-10 இந்த 2 வசனத்தை நாம் மையப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த செய்திக்கு என்ன தலைப்புனா விசுவாசத்தை பேசு. என்ன தலைப்பு சொல்லுங்க. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, இஸ்ராயல் ஜனங்கள் எகிப்து என்கிற ஒரு தேசத்துல 430 ஆண்டுகள் அடிமைத்தன வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்பட்ட அந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மோசே என்கிற ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தி அவனை தலைவனுக்குரிய அதிகாரத்தை ஆளுகையை கொடுத்து அந்த அடிமைப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் மோசேவை கொண்டு மீட்டுக் கொண்டு வருகிறார். அப்படி மீட்டுக் கொண்டு வரும்போது பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்கிற ஒரு தேசத்திற்குத்தான் அவர்களை வழிநடத்த வேண்டும். இந்த பாலும் தேனும், பால் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில ஹலாப் என்றும், தேன் என்ற வார்த்தைக்கு டிமாஷ் என்றும் எபிரேயத்துல இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாலும் தேனும் என்ற வார்த்தை எதை காட்டுகிறதுனா, அந்த தேசம் மிகவும் செழிப்பான ஒரு தேசம், பஞ்சம் இல்லாத ஒரு தேசம், எல்லா வசதி வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு தேசம் என்பதைத்தான் இது காட்டுகிறது. வேதாகம காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எசேக்கியா ராஜாவுடைய காலத்துல ஜனங்க தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், தேன்ல கூட என்ன பண்ணிருக்கலாம், ஜனங்க தசமபாகத்தை காணிக்கை கொடுத்தாங்க. குடிக்கிற தேன்ல கூட என்ன பண்ணிருக்கிறாங்க, இதை குறித்து 2 நாளாகவும் 31:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க குடிக்கிற தேன்ல கூட கொண்டு போய் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அவங்க கடவுளுக்கு தசமபாகத்தின் காணிக்கை கொடுத்தார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்றாங்க. இது வந்து என்ன தெரிகிறதுனா, ஒரு மனிதன் கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது உண்மையானால், அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட மனிதன் கடவுளுக்காக எதையும் தாராளமாய் கொடுப்பான் என்பதை எல்லாம் காட்டுகிறது. நிறைய பேருக்கு தாராள மனசு சிலருக்கு இருக்கும், சிலருக்கு தாராள மனசு இருக்காது. இந்த தாராள மனசு யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னா, கடவுளுக்கு ஒருவன் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தது உண்மையானால், அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு நிச்சயமாய் தாராள மனசு இருக்கும். அந்த தாராள மனசு இருக்கிறவங்க எதையும் எவ்வளவு வேண்டுமானாலும் கடவுளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எதையும் கொடுப்பாங்க. நேரத்தை கொடுப்பாங்க, தன் பலத்தை கொடுப்பாங்க, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை கொடுப்பாங்க, தன்னுடைய எல்லாவற்றையும் அவங்க கடவுளுக்கு கொடுப்பாங்க. கவனிக்கணும். குறிப்பாக இப்பேற்பட்ட கானான் நாட்டிற்கு அவங்க போய் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல கானானுக்குள் இன்னும் போகவில்லை. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மோசேவுக்கு சில ஆலோசனை சொல்லுகிறார். அப்போது மோசே என்ன பண்றாருன்னா, ஒரு 12 பேரை அழைத்து, நீங்கள் கானானுக்கு போயிட்டு அந்த தேசம் எப்படி இருக்கிறது, பலமான தேசமா அல்லது பலமற்ற தேசமா, எங்கே பிரச்சனைகள் உண்டு, எங்கே பாதுகாப்பு உண்டு, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு 12 பேரை அந்த கானானுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப 12 பேரும் அந்த கானானுக்கு கடந்து போறாங்க. 12 பேரும் போய் கானானை பார்த்து திரும்பி வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போது மோசே இடத்துல அந்த சம்பவத்தை தெரிவிக்கிறாங்க. நாங்க போயிட்டு வந்தோம், அந்த தேசம் எப்படி இருந்தது, இது போன்ற விஷயங்களை தெரியப்படுத்துறாங்க. சொல்லும் போது இந்த 12 பேரிலே யோசுவாவும் ஒரு நபர், காலேபும் ஒரு நபர். யோசுவா என்ற பெயருக்கு சேவியர் என்றுதான் சொல்லப்பட்டது. சேவியர்னா என்ன அர்த்தம்? மீட்பர், ரட்சகர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்மை பாவத்திலிருந்து மீட்டவர், சாபத்திலிருந்து நம்மை மீட்டவராக, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்டவராக இருக்கிறார். யோசுவாவோடு கூட காலேபும் சேர்ந்து போனார். காலேப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தைரியம். அப்போ யோசுவா என்கிற மீட்பும் காலேப் என்ற தைரியமும் இரண்டும் சேர்ந்து இப்போ மோசேவிடத்துல சில தகவலை தெரிவிக்கிறார். இவங்க 2 பேரும் சொல்வதற்கு முன்னாடி அந்த 10 பேர் போயிட்டு வந்த சம்பவத்தை மோசேவிடத்துல பகிர்ந்து கொள்றாங்க. 3 காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். 3 துச்செய்திகளை சொல்றாங்க. நிறைய சொன்னாங்க, ஆனா 3 மட்டும் உங்களுக்கு சொல்றேன். முதல் துச்செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, கானானில் நாங்கள் போய் வந்தோம், கானானில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவர்கள் நம்மை பார்க்கிறோம் பலவான்கள், நம்மை பார்க்கிறோம் அவர்கள் பலவான்களா இருக்கிறார்கள் அப்படின்ற துச்செய்தியை ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, நாங்கள் பலவீனமானவர்கள், நாம் எல்லாருமே பலவீனமானவங்க, ஆனா நம்மை விட அவர்கள் பலவான். அடிக்கடி அந்த வார்த்தை சொல்றாங்க, நம்ம பலவீனமானவங்க, அவங்க பலவான். நிறைய பேர் பிரச்சனையே பெருசா பேசுவாங்க, தனக்கு இருக்கிற நஷ்டத்தையே பெருசா பேசுவாங்க.
தனக்கு இருக்கிற வியாதியையே பெருசா பேசுவாங்க, தனக்கு இருக்கிற கடன் சுமைகளையே பெருசா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு விசுவாசமா பேசவே தெரியாது. எதிர்மாறா அவங்களுக்கு பேசுவாங்க தவிர தனக்கு ஏத்த மாதிரி சாதகமா நிறைய பேருக்கு பேச தெரியாது. அதே போலத்தான் இந்த ஜனங்கள் சொல்றாங்க, அவர்கள் பலவான்கள். அப்படின்னு அர்த்தம், அவர்கள் பலவான்கள், நம்ம எல்லாரும் பலவீனர்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கவனிக்கலாம், உண்மையாவே யார் பலவான்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் பலவான்களா அல்லது கானானில் இருக்கிற மக்கள் பலவான்களா? கானானில் இருக்கிற மக்கள் மிக உயரமாக வாட்டசாட்டமாக இருந்தது உண்மைதான். ஆனால் அவர்களை காட்டிலும் தேவ ஜனங்களாக இவர்களுடைய பலம் தான் அதிகம். குறிப்பாக என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும். அப்ப என்ன பண்றாரு? பாலாக் என்கிற ஒரு ராஜா, அதாவது மோவாப் ராஜா என்ன பண்றாருன்னா, பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு வர சொல்லுகிறார். இவங்களை சண்டை போட்டு ஜெயிக்க என்னால முடியல, அதனால நீ வந்து என்ன பண்ண, அவங்களை சபிச்சிரு. அப்படி சபிக்கும் போது நான் போய் என்ன பண்ணுவேன், அவங்களை ஜெயித்து விடுவேன் என்று சொல்லி சபிப்பதற்காகவே பிலேயாமை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அப்படி கூட்டிக் கொண்டு வரும்போது பிலேயாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சாபமான வார்த்தைகளையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆசீர்வாதமான வார்த்தைகளாக கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ ராஜா கேட்கிறார், உன்னை எதுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன்? உன்னை சபிக்கும்படி கூட்டிட்டு வந்தேன், ஆனா நீயோ அவங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ பிலேயாம் சொல்றார், தேவன் சபிக்காதவர்களை நான் எப்படி சபிப்பேன்? தேவன் வெறுக்காதவர்களை நான் எப்படி? அப்போ கர்த்தருடைய சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் ஒரு மனிதனையும் அவர் சபிக்கக்கூடியவர் அல்ல. கடவுள் ஒரு மனிதனையும் அவர் வெறுக்கக்கூடியவர். இந்த உலகம் நம்ம வெறுக்கும், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம நம்பினவங்க எல்லாரும் நம்மை வெறுப்பார்கள். ஏன்? கோபத்துல சபிக்க கூட செய்வாங்க. யார் சபிக்க மாட்டாங்கன்னு நினைச்சோமோ அவங்களே கூட நம்ம சபிப்பாங்க. சில தாயை யோசிப்போம், அந்த தாயே நம்மளை சபிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வேதத்தில் அது மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுது, தேவன் ஒருவரையும் சபிக்கிறவர் அல்ல. ஒருவேளை உங்களை யாராச்சும், உங்கள் பெற்றோரோ, உங்கள் உறவுகளையோ, உங்களை சூழ்ந்திருக்கிற மக்களோ, உங்கள் சத்துருக்களோ யாராவது உங்களை சபிக்கும் போது அவங்க சபிச்சிட்டாங்களே என்று சொல்லி நீங்கள் அவங்க சாபத்துக்கு நீங்கள் பயப்படக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறபடினால எந்த மனிதனும் உங்களை சபித்து அவங்க வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அதனால மற்றவங்க இதை சொல்லிட்டாங்களே, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ அப்படி நீங்கள் ஒரு நாள் யோசிக்க கூடாது. ஏனென்றால் உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறதுனால, கர்த்தருடைய ஜெய கம்பீரம் நமக்குள் இருக்கிறதுனால நம்ம யாராலும் சபித்து விட முடியாது, நம்ம யாராலும் ஸ்தோத்திரிக்கிறோம் மேற்கொண்டு விட முடியாது. அப்போ கடவுள் யாரையும் சபிக்கக்கூடியவர் அல்ல. யாராச்சும் உங்களை பார்த்து சபிச்சுட்டாங்க அப்படி சொன்னாங்க, அதுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சாபமும் நம்மை மேற்கொள்ள முடியாது. எந்த சாபமும் சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கத்தான் சொன்னாரே தவிர சபிக்க சொல்லி ஆண்டவர் யாருக்கு சொன்னார்? நாம கூட ஒருவர் பார்க்கும்போது அவங்க எவ்வளவு எதிரிகளா இருந்தாலும் அவங்க சபிக்காதீங்க. உங்களுக்கு விரோதமாய் செய்த காரியங்களா இருக்கலாம், ஆனா உங்களை சபிக்காதீங்க. கோபத்துல அவங்க மேல இருக்க எரிச்சல்னால மனசுக்குள்ள இல்ல வெளியரங்கமாவோ யாரையும் நீங்கள் சபிக்காதீர்கள். வேதம் சொல்லுது, நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்க நம்ம அதிகாரம் பெற்றிருக்கிறோம். லூக்கா 6:27 வேதம் சொல்லுகிறது, உங்களை சபிக்கிறவர்களை கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. என்ன பண்ணுமா? அப்ப ஆண்டவர் சொன்ன இந்த கற்பனையை நம்ம மீறி ஒருத்தர் சபிப்போம் என்றால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில பாவம் என்பதை நாம் உணர வேண்டும். கலாத்தியர் 3:13 வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானார். அப்படி இருக்கும்போது எந்த சாபமும் நம்மை ஆட்கொள்ள முடியாது. இதையும் மீறி சிலருடைய வாழ்க்கை சாபமா இருக்கிறது, சிலருடைய குடும்பம் சாபமா இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? பைபிள் சொல்லுது, உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல இப்போது சொல்லப்படும் இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் நீ மீறி இதன்படி நீ நடக்காமல் போயிட்டேன்னா இருக்கிற எல்லா சாபமும் உன் வாழ்க்கையில வந்து பலிக்கிறது. கவனிங்க, தாய் தகப்பனை அடிக்கிறவங்க வாழ்க்கையில சாபம் இருக்கும், விக்கிரகத்தை வழிபடக்கூடிய வாழ்க்கையில சாபம் இருக்கும், பாவத்தை தண்ணீரை போல குடிச்சுக்கிட்டு வரவங்க வாழ்க்கையில கண்டிப்பா சாபம் இருக்கும், வட்டி கொண்டு பணத்தை சம்பாதிக்கிறவங்க, அடுத்தவங்களை ஏமாத்தி படைக்கிறவங்க, இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா சாபம் இருக்கும். பைபிள் சொல்லி ஸ்தோத்திரிக்கும், நீ சாபத்துக்கு உட்படாமல் இருக்க வேண்டுமானால் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நட. நமக்கு செய்ய வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகளை நாம் மீறிவிடக் கூடாது. செய்யக்கூடாது என்று சொன்ன வார்த்தைகளை நாம் செய்யும் போதுதான் நம்ம வாழ்க்கையில சாபங்கள் ஏற்படுகிறது, பற்றாக்குறை வருகிறது, நம்முடைய பிரயாசங்கள் தோல்வியிலே போய் முடிகிறது, நம்ம கை வைக்கிற காரியம் நஷ்டத்தை உண்டாக்குறது. என்ன காரணம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாய் நடக்கும்போது சாபமான ஒரு சிச்சுவேஷனை நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம்.
இப்போ அந்த பிளேயா வந்து சொல்றார் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இந்த ஜனங்களுக்குள் இருக்கிறது. இவங்க துஷ்ட சிங்கத்தை போலவும் சிங்கத்தை போலவும் மடக்கி படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை எழுப்ப யாரால முடியாதுன்னு சொல்லி சபிக்க வந்த பிள்ளையா அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். பிள்ளையாவின் நோக்கம் என்ன? ஜனங்களை சபிக்கணும். அப்ப சபிக்க வந்தவன் ஜனங்களை பார்க்கிறான். இவங்க சாதாரண மக்கள் அல்ல, காண்டாமிருகத்திற்கு பலன் இவங்களுக்குள்ள இருக்குதா? என்ன இருக்குதா? ஆனா காண்டாமிருகத்துக்குள்ள இருக்கிற பலன் இவங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லி பிள்ளையாவுக்கு தெரியுது. ஆனா இந்த ஜனங்களுக்கு அப்ப தனக்குள்ளே காண்டாமிருகத்திற்கு பலன் இருக்கிறது என்பதை இவங்க உணராம இவங்க யார பலவானா பாக்குறாங்க? கானான்ல இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பலசாலிங்க, கானான்ல இருக்கிறவங்க ரொம்ப உயரமானவங்க, அவங்கெல்லாம் வலிமையானவங்க, அவங்களோட சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அவர்களை பலவான்களை பார்க்கிறாங்க. ஏன் ஆண்டவர் காண்டாமிருகத்தோடு ஆண்டவரை ஒப்பிட்டார்? காட்டுக்கே ராஜ சிங்கம் சொல்லுவோம். ஒரு சிங்கத்துடைய எடை எவ்வளவு தெரியுமா? 150 முதல் 250 கிலோ வரைக்கும் ஒரு சிங்கத்துடைய எடையே. எவ்வளவுங்க? ஒரு சிங்கத்துடைய வெயிட் எவ்வளவு? 150 முதல் 250 வரை. ஒரு புலி, ஒரு ஆண் புலியுடைய எடை எவ்வளவுனா 300 முதல் 400 கிலோ வரைக்கும் ஒரு ஆண் புலியுடைய எடை. ஆனால் ஒரு காண்டாமிருகத்துடைய எடை எவ்வளவு தெரியுமா? 2500 கிலோ. எவ்வளவுங்க? ஒரு காண்டாமிருகத்துடைய வெயிட் எவ்வளவு சொல்லுங்க? சிங்கத்துடைய வெயிட் 150 250 வரைக்கும் தான். ஆண் புலியுடைய வெயிட் 300 இருந்து 400 வரைக்கும் தான். ஆனால் காண்டாமிருகத்துடைய பலன் அப்படி அல்ல. எல்லா மிருகங்களையும் காட்டிலும் காட்டில் இருக்கிற ராஜாவாகி சிங்கமா இருந்தாலும் சரி, அந்த சிங்கத்தினுடைய பலனை காட்டிலும் காண்டாமிருகத்துடைய பலன் 2500 கிலோ எடை கொண்டது. அப்போ ஒரு காண்டாமிருகம் இந்த பலத்தினால் தன்னை எதிர்க்க வருகிற எல்லா மிருகங்களுக்கு மத்தியில் இருந்து அதை தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய திறமை அது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்களுக்குள்ளே காண்டாமிருகத்திற்கு பலன் இருக்குதுன்னு சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. ஆனா இவங்க சொல்றாங்க நாங்கெல்லாம் பலவீனமானவங்க, அவங்கதான் பலம். அப்போ நிறைய நேரங்கள்ல நமக்குள்ள இருக்கிற பலன் என்ன, நம்ம பவர் என்ன, நம்முடைய ஜெபம் எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்கும் நிறைய நேரத்தில் நமக்கு தெரியாம போயிடுது. நம்மள எப்படி பார்க்கிறோம்? காலமெல்லாம் பலவீனமாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காலமெல்லாம் நம்மளை குறித்து மட்டமாவே பார்த்து நம்ம பழக்கப்பட்டுமே தவிர மற்றவங்களை தான் நம்ம பெருசா பார்க்கிறோம். இந்த ஜனங்க யாரை பெருசா பார்த்தாங்க? கானானில் இருக்கிற மக்களை பலவான்களாக பார்த்தாங்க. ஆனா இவங்க எப்படி பார்த்தாங்க? எப்படி பார்த்தாங்க? பலவீனர்களாய் பார்க்க ஆரம்பித்தாங்க. கவனிங்க, எப்பவுமே உங்களோட இருக்கிற கடவுளை நீங்க பெருசா பார்க்க மாட்டீங்க. உங்களோட இருக்கிற கடவுளை நீங்க பெருசா பார்க்கலன்னா உங்க வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு பயம் வந்துடும். என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? ஆமா, உங்களுக்குள்ள இருக்கிற கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்கு இல்லாமல் போகுமானால் ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கை குறித்த ஒரு எதிர்மாறான கருத்து வர ஆரம்பிச்சிடும். பயம் வர. நிறைய பேருக்கு யாருக்கு பயம் வருது? எப்பேற்பட்ட ஆட்களுக்கு பயம் வரும்? எதிர்மாறா யோசிக்கிறவங்களுக்கு, தன்னோடு இருக்கிற கடவுளுடைய வலிமையை உணராமல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள பயம் வர ஆரம்பித்து விடுகிறது. இரண்டாவது, இவங்க கொடுத்த துர்ச்செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நாம போய் அந்த ஜனங்களோடு சண்டை போட்டு நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க. முதல்ல இவங்களை பலவீனமா பார்த்தாங்க, அவங்கள பலவானா பார்த்தாங்க. ரெண்டாவது, அந்த பலவான்களா இருக்கிற அந்த மக்களோடு நாம போய் சண்டை போட்டு என்ன பண்ண முடியாது. என்ன காரணம்? ஏன் ஜெயிக்க முடியாது நினைச்சாங்க? இவங்க தன்னை பலவீனமா நினைச்சாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க உங்களை நீங்க பலவீனமா நினைச்சிட்டீங்கன்னா சத்துவ உங்களால ஜெயிக்க முடியாது, போராட்டங்களை ஜெயிக்க முடியாது, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஜெயிக்க உங்களால முடியாது. உங்களை எப்ப நீங்க பலவானா நினைக்கிறீங்களோ அப்பதான் அந்த அந்த விசுவாசத்துல சத்துவ ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கவனிங்க, செங்கடலை பிளந்து ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆண்டவர் அக்கினியில சீனாய் மலை மேல அப்படி இறங்கினார். அது கர்த்தருடைய மக்கள் எல்லாம் அதை பார்த்தார்கள். எவ்வளவு பார்த்த மக்கள் இதெல்லாம் மறந்துட்டு பார்வோனுடைய சேனையை சிவந்த சமுத்திரத்தை அழித்ததை ஜனங்கள் மறந்து விட்டு இப்ப சொல்றாங்க நாங்கெல்லாம் பலவீனர்கள், அவர்களோ பலவான்கள் என்று சொல்றாங்க. அப்ப என்ன, நிறைய நேரங்கள்ல நம்மை நாம் பலவானாய் பார்ப்பதை விட நம்முடைய சத்துருக்களை தான் நாம் பலவான்களை பார்க்கிறோம். சாத்தான பலவானா பார்க்கிறோம். அப்படி பலவானா பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு பயம் வருது. ஜெயிக்க முடியுமா? வாழ்க்கையை கடக்க முடியுமா? வாழ்க்கையை நடத்த முடியுமா? ஏன் நீ பிரச்சனையை பெருசா பார்த்துக்கிட்டு இருக்க, ஆனா உன்னோடு இருக்கிற கடவுளை நீ பெருசா பார்க்கல. யார் பிரச்சனையை பெருசா பார்க்கிறாங்களோ அவங்கள வாழ்க்கையை குறித்து அதிகமா பயந்துகிட்டு இருப்பாங்க.
அதனால உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற சத்துருக்களை நீங்கள் பெரிதாய் பார்க்காதீர்கள், உங்களோடு இருக்கிற கர்த்தரை நீங்கள் பெரிதாய் பாருங்கள். மூன்றாவது இவங்க சொன்ன துர்ச்செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நாங்கள் போய் அந்த தேசத்தை பார்த்துட்டு வந்தோம், அது அந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம், ஆனால் நாங்களோ அங்க கண்ட எல்லாரும் மிகவும் பெரியவர்கள், ரொம்ப உயரமானவங்களா இருக்கிறாங்க, நம்மால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். முதல்ல பலவீனர்கள் சொன்னாங்க, சரிங்களா, அவங்கள பலவானா பார்த்தாங்க. ரெண்டாவது அவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. மூணாவது சொல்றாங்க, அவங்க எளிதிலே நம்மை வென்று விடுவார்கள். நம்ம போய் சண்டை போட்டோம்னா நம்ம தோத்து போயிடுவோம், அவங்க ஈஸியா நம்மளை ஜெயிச்சிருவாங்க. கவனிங்க, எப்பவுமே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்குள் கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 2:14 வேதம் சொல்கிறது, வாலிபர்களே நீங்கள் பலவான்கள் ஆனபடினால் உங்களுக்கு எழுது. அப்புறம் எதனால நம்ம பலவான்கள்? வேத வசனமும் கர்த்தருடைய ஆவியும் எந்த மனுஷனுக்குள் இருக்கிறதோ அவன் பலவீனன் அல்ல, அவன் பலவான். உங்களுக்குள்ள வேத வசனம் இருக்குது உண்மையானால் உங்களை நீங்க பலவீனமா நினைக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் உங்களோடு இருப்பது உண்மையானால் உங்களை நீங்க பலவீனமா பார்க்க மாட்டீங்க, உங்களை பலவானா பார்ப்பீங்க. அப்ப தேவ வசனமும் தேவ ஆவியும் எவனுக்குள் இருக்கிறதோ அவன் நிச்சயமாய் தன் விசுவாசத்தினாலே அவனால உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், மாம்ச இச்சை ஜெயிக்க முடியும், எதையும் ஜெயிக்க அவங்களால முடியும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நிச்சயமாய் நம்மால ஜெயிக்க முடியாது, நம்மால முன்னேறி போக முடியாது, கானானுக்குள் போக முடியாது. ஒண்ணு பண்ணலாம், ஒரு தலைவனை நாம் ஏற்படுத்தி கொண்டு, மோசே நமக்கு தலைவனா வேணும், நாமளா ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு திரும்ப எகிப்துக்கே போய்விடுவோம் என்று சொல்லி இந்த ஜனங்கள் எல்லாம் துர்ச்செய்திகளை சொன்னாங்க. மோசேவை யார் ஏற்படுத்தினது? கடவுளே இந்த ஜனங்களுக்கு மோசேவை ஒரு தலைவராக ஏற்படுத்தினார். நல்லா கவனிக்கலாம். ஆனா இவங்க சொல்றாங்க, கடவுள் எங்களுக்கு ஏற்படுத்தின மோசே என்கிற தலைவன் எங்களுக்கு வேணாம், அதுக்கு மாறாக நாங்கள் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போகிறோம். கவனிக்க, எப்பவுமே கடவுள் உங்களுக்காக ஒரு தலைவரை வச்சிருக்கும் போது அந்த தலைவரை சார்ந்து நீங்க பின்பற்றி போனாதான் உங்க வாழ்க்கையில வளர்ச்சியை பார்க்க முடியும். இப்ப திருச்சபையில தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில வளர்ச்சியே வராது. கடவுள் உங்களுக்காக ஒரு தலைவரை ஏற்படுத்தி வைத்திருக்கும் போது அந்த தலைவரை சார்ந்து அந்த தலைவரை பின்பற்றி அந்த தலைவனுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வாழும் போதுதான் விசுவாச மக்கள் ஆஸ்வதிக்கப்படுறது. ஆனா இந்த ஜனங்க மோசேவை தலைவனாய் ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் நாங்களே ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் போகிறோம் என்று சொல்றாங்க. கவனிக்கலாம். அப்போ ஒரு தலைவனை கடவுள் நமக்காக ஏற்படுத்தி வச்ச ஒரு தலைவனை நாம் புறக்கணிக்கும் போது, அவரோடு சேர்ந்து நாம் பயணிக்க தவறும் போது நம்ம ஆத்மாவுக்கு அது நஷ்டத்தை உண்டாகும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை எட்ட முடியாது. அப்ப தேவன் உங்களுக்கு என்று ஒரு தலைவரை ஏற்படுத்தி வச்சிருக்கும் போது அந்த தலைவரை பின்பற்றி தான் நீங்க போனதில்லை, நாம் வேறொரு தலைவர்களை நம்முடைய சுய இச்சைகளுக்காக நாம் தேடக்கூடாது. அப்படி தேடினால் அது நமக்கு இடர்களை உண்டாகும். அப்போ கர்த்தர் நமக்கென்று ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கும் போது அந்த தலைவர்களை நாம் மதித்து அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்மால பெற்றுக்கொள்ளணும். கவனிங்க, ஒரு தலைவனை மதித்து நடப்பது என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, கவனிங்க, தலைவனை மதித்து நடப்பது என்றால் ஸ்தோத்திரிக்கிறோம் என்ன அர்த்தம் சொன்னா, ஒருத்தர் பார்த்துட்டு ஸ்தோத்திரையா அப்படின்னு சொல்றது மட்டும்தான் ஒரு தலைவனுக்கு கொடுக்கிற மரியாதையா? அல்ல. ஒரு தலைவனை மதித்து நடக்கிறதுன்னு சொன்னா அவருக்கு கீழ்ப்படிவது, தலைவனுக்கு பயந்து நடப்பது, தலைவனுடைய சொத்திற்கு தலைவனோடு கூட இணைந்து இசைந்து நாம் பயணிப்பது, சொத்திற்கு அவருக்கு எல்லா வகையிலும் நாம் உதவிகரமா இருப்பதுதான் ஒரு தலைவனுக்கு நாம் மதிப்பு கொடுப்பதற்கு. எப்பவுமே ஒரு தலைமைத்துவத்தை ஒருத்தர் மதிக்கலன்னா அப்பேற்பட்ட மதிக்காத நபர்களை ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில பயன்படுத்தவே மாட்டார். நீங்கள் ஃபியூச்சர்ல நீங்க ஒரு தலைமைத்துவத்துக்கு நீங்கள் வர வேண்டும். இங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஆனா யாரா இருந்தாலும் நிச்சயமா இன்னைக்கு தலைமைத்துவத்தை நீங்கள் மதித்து நடந்தால் உங்களையும் கர்த்தர் ஒரு காலத்துல தலைமைத்துவத்துக்கு ஆண்டு கொண்டு வருவார். பைபிளை பாருங்க, சாமுவேல் போய் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனா கவனிக்கணும், அந்த சவுல் சாமுவேலை மதிக்காமல் கீழ்ப்படியாமல் சாமுவேலுக்கு மன எலும்புரிக்கா இருந்தார். ஆனா அது தாவீது எடுத்துக் கொள்ளுங்க, தன்னுடைய எஜமானாகிய சவுலை என்ன பண்ணார்னா கனம் பண்ணினார். கொல்லக்கூடிய வாய்ப்பு வந்த போது கொல்லவில்லை. தன் அபிஷேகம் பண்ணின சாமுவேலுக்கு அவர் பிரியமாய் நடந்து போனார். அப்ப என்ன சொல்ற, தலைமைத்துவத்தை மதித்து நடந்தா அவன் மதிச்சு நடக்கக்கூடியவங்களுக்கு ஆண்டவர் வருங்காலத்துல நல்ல தலைமைத்துவத்தை ஆண்டவர் கொடுப்பார். சிலர் வந்து பாருங்க, குடும்பத்திலும் தலைவனை மதிக்க மாட்டாங்க, சபையில தலைவனையும் மதிக்க மாட்டாங்க. ஏன், நம்ம எல்லாரையும் உண்டாக்கிற தலைவனாகிய இயேசுவுக்கு மதிக்க மாட்டாங்க. உங்க குடும்பத்துல உங்கள் புருஷனுக்கு தான் உங்களுக்கு தலைவர்கள். யாருக்கான தலைவர்?
சொல்லுங்க. எல்லா புருஷருக்கும் தலைவர்கள் யாரு சொல்லுங்க? உங்கள் சொந்த புருஷர் தான் உங்களுக்கு தலைவர். ஒரு உங்க புருஷர்கள் பலவீனமா இருக்கலாம். நீங்க உங்க யூக்களுக்கு அவங்க வாழ்க்கை நடத்த முடியாம இருக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரியாகிய அந்த தலைவனை நீங்கள் மதிக்காமல் போகக்கூடாது. நிறைய மனைவி பிறந்த புருஷனை மதிக்கவே மாட்டாங்க. அவங்க மதிக்காம நடந்துப்பாங்க. ஆயினும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம குடும்பத்துல இருக்கிற தலைவரை நாம் மதிக்கணும். ஒரு சபைக்குள்ள வரும்போது ஒரு சபையுடைய தலைவனுக்கு நாம் மதிப்பு கொடுத்து, நம்மை உண்டாக்கிற தலைமைத்துவத்துக்கு நாம் மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும். நல்ல கவனிக்கணும். இப்போ எல்லாம் எதிர்மாறான வார்த்தைகளை சொல்றாங்க. இப்போ மோசே விடுத்த யோசுவா காலேப் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவங்க பேசும்போது துர்ச்செய்தி சொல்றாங்க. எப்பவுமே நீங்க யார் இடத்துல பேசினாலும் தயவு செய்து துர்ச்செய்தி சொல்லாது. இது முடியாது, இது ஆகாது, இது நடக்காது, உங்களுக்கு கிடைக்காது, இப்படி துர்ச்செய்தி சொல்லும் போது அடுத்தவங்க சந்தோஷம் கெட்டுப்பாங்க. நாம சொல்ற ஒரு துர்ச்செய்தி அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுத்துடும், அடுத்தவங்க மகிழ்ச்சியை அற்றுப்போக பண்ணும். ஆனா நீ யார் இடத்துல பேசினாலும் அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பேசாதபடிக்கு, நீங்கள் பேசுற வார்த்தைகளை கண்டு அடுத்தவங்க விசுவாசம் பண்ண. நிறைய பேர் பேசினாலே பயம் வரும். நமக்கு பார்த்திருக்கீங்களா? அவங்க அதான் தெரியும், பயமுறுத்துதான் தெரியுமே தவிர அவங்களை தைரியப்படுத்துக்கு அவங்க தெரியாதவங்க. ஆனா நீங்க யாரோடு பேசினாலும் மற்றவங்களை பயமுறுத்தக்கூடியவங்கள பேசாதீங்க. மற்றவங்க சோர்ந்து போகக்கூடியான வார்த்தைகளை பேசாதீங்க. மற்றவங்க ஸ்தோத்திரிக்கிற என்னடா இது சொல்லி அவங்க அவநம்பிக்கையில இருக்கும்படியான வார்த்தைகளை பேசாதீங்க. நீங்க பேசுற வார்த்தைகள் மற்றவங்களுக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும். நீங்க பேசினால் உடைந்து போன உள்ளங்கள் சந்தோஷமடைய அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்கள். நற்செய்தி எலும்புகளுக்கு வலிமை உண்டாக்கும். ஆனால் துர்ச்செய்தி ஒருவரை சோர்ந்து போகும். ஒரு மனைவி துர்ச்செய்தி பேசினால் இருக்கிறவங்க எல்லாமே சோர்ந்து போய்விடுவார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் நற்செய்திகளை நாம் சொல்ல வேண்டும். இப்போ யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டாம், அவர்கள் நமக்கு நிச்சயமா இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவங்களை விட்டு போயிடுச்சு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவங்களுக்கு பயப்படவே வேண்டியதில்லை அப்படிங்கிற வார்த்தையை யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க. இப்படி சொன்ன வார்த்தை தப்பு இருக்குதா? அதாவது கானானுக்கு போனாங்க, வேவு பார்த்தாங்க, வேவு பார்த்த நிகழ்ச்சி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது 10 பேர் எதிர்மாறா சொல்றாங்க. நம்மளால ஜெயிக்க முடியாது, அவர்கள் பலவான்கள், நம்ம போனா நிச்சயமா தோற்றுவோம். இப்படிப்பட்ட அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லும் போது இப்போ யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, இல்ல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம், நம்ம கண்டிப்பா ஆண்டவர் வெற்றி கொடுப்பாரு, நம்ம நிச்சயமா அவங்க மேல ஜெயம் எடுப்போம். இப்படி சொன்ன வார்த்தையில ஏதாச்சும் தப்பு இருக்கா? சொல்லுங்க, தப்பு இருக்கா? நல்ல வார்த்தை பேசினவங்க நிறைய பேர் கோவம் வரும். நம்ம விசுவாசமான வார்த்தை பேசினவங்க கோவம் வரும். ஊழிய வார்த்தைகளை பேசுறவங்க கோவம். ஏன்னா அவங்க சுபாவம் அப்படிப்பட்டது. இந்த இடத்துல விசுவாச வார்த்தைகளை பேசும்போது என்ன சொல்றாங்க? எல்லாரும் கல் எடுத்து கொண்டார்கள். கவனிங்க, கல் எடுத்து அடிக்கும் சொல்லி பேசிக்கிட்டாங்க. கவனிங்க, பைபிளை நீங்க பார்க்கும்போது கல் எறிந்து கொள்வதற்கு கூட சில சட்டங்களை ஆண்டு பைபிள் வச்சிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு நாட்டுக்குள்ளயும் ஒவ்வொரு விதமான மரண தண்டனை அந்த காலத்தில் இருந்தது. எகிப்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எகிப்துல ஒரு மனுஷனை தூக்கில் போடுவதுதான் எகிப்துல அந்த காலத்துல மரண தண்டனை. எதுல போடணும்? பெரிய குற்றவாளிகள் எதுல போடணும்? அவன் தூக்கில போட்டு சாவடிக்கணும். இதுதான் எகிப்துல மரண தண்டனை. இது பைபிள்ல ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் தேசத்துல எது மரண தண்டனை அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனை கொண்டு போய் அக்கினியை சூடாக்கி, விறகு வச்சு அக்கினியை சூடாக்கி, அந்த எரிகிற அக்கினி சூளையில ஒரு மனிதனை கொண்டு போய் தூக்கி போட்டுள்ளார் உயிரோடு. இதுதான் பாபிலோன்ல உச்சக்கட்ட மரண தண்டனை. அதை நீங்கள் பெர்சியா தேசம் எடுத்துக்கொண்டால், பெர்சியா தேசத்துல எது மிகப்பெரிய மரண தண்டனை சொன்னா, சிங்கத்தின் கெபிக்குள்ளே போட்டு. எதுக்குள்ள போடுவது சொல்லுங்க? அந்த பைபிள்ல தானியேலை கொண்டு போய் சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். ஏன்? அதுதான் உச்சபட்ச தண்டனை அந்த காலத்துல. ஆனா இஸ்ரவேல் அப்படி கிடையாது. இஸ்ரவேல்ல கல்லெறிந்து கொள்வதுதான் அந்த காலத்துல மிகப்பெரிய மரண தண்டனை. ஆனால் இஸ்ரவேல் தேசத்துல எல்லாரையுமே கல்லெறிச்சு கொள்ள முடியாது. கல்லெறிந்து கொள்வதற்கு சில சட்டம். யாரை கல்லெறிச்சு கொள்ளணும்? ஒரு சட்டம் இருந்துச்சு. நல்ல கவனிங்க, பைபிள் சொல்லுது, தேவனை தூஷிக்கும் போது அப்படி தூஷிக்கிற மனிதனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய் பிதாவுடைய வலது பாசத்தை வருவதையும் அவர் வீற்றிருப்பதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னபோது இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று சொன்னார். அவர் மீது கல் அடிக்க அவரை முயற்சித்தார். ஏன்? தேவ தூஷணம் சொல்லுவது மிகப்பெரிய தண்டனை.
தேவ தூஷணம் என்றால் என்ன? தூஷணம் என்றால் தேவனை கேலி செய்வது, அது தேவனுக்கு நிகராய் தன்னை நினைப்பது, தேவனை பரியாசம் பண்ணுவது போல, கடவுளை கேலி செய்வது போல. அப்ப கடவுளை கேலி செய்வது ஒரு மனுஷன் என்ன பண்ணும் சொல்லுங்க? நம்ம வாழ்க்கையில் எந்த சூழலும் நம்ம கடவுளை பரியாசம் பண்ணக்கூடாது. நம்ம பெற்ற தாய் தகப்பனை நம்ம பரியாசம் பண்ணக்கூடாது. நம்மளை நடத்துமுறையை வைக்கப்பட்ட ஊழியக்காரங்களை, நமக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமான்களை, யாரையுமே நம்ம கேலி கிண்டல் பரியாசம் பண்ணக்கூடாது. எதை சொல்லு? பரிசுத்தவான்களுக்கு பரியாசம் தகாது. ஒருத்தன் அடுத்தவங்களை பரியாசம் பண்ணியே வாழ்ந்துருக்கான்னு சொன்னா அவன் இன்னும் அசுத்தத்தில் இருக்கான்னு அர்த்தம். அடுத்தது, யாரை கல்லெறிஞ்சு கொள்ளணும்? அந்நிய தெய்வத்துக்கு பிள்ளைகளை பலியிட்டவர்கள். அதாவது மற்ற விக்கிரக தெய்வங்களுக்கு தம் பெத்த பிள்ளைகளை பலியிட்டு அவங்க கொண்டு போட்டுறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு போய் என்ன பண்ணும் சொல்லுங்க? கல்லெறிந்து கொல்ல வேண்டும். இது சட்டம். லேவியராகமம் 20:24 சொல்ல. அடுத்தது, அந்நிய தேவர்களை நீ வணங்கு, அந்நிய தேவர்களை நீ என்ன பண்ண ஆராதிக்க ஆரம்பி அப்படின்னு ஒருத்தர் தூண்டி விட்டாலே அவங்க என்ன பண்ணிடணும்? கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அது மட்டும் வான சேனைகளை சேவிக்க கூடாது. நிறைய பேர் பாருங்க, வானமே தெய்வம், வானத்தில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் தெய்வம், வானத்துல வெளிச்சம் கொடுக்கிற சந்திரன் சூரியனும் கூட அவங்க தெய்வமாக்கி பைபிள் சொல்லி இப்படி வான சேனைகளை பணிந்து கொண்டால் அவைகளுக்கு கூட கல்லெறிந்து கொள்ள வேண்டும், யூத சட்டத்தை. அடுத்தது, வேசித்தனத்துல ஒருத்தர் கைகாலமா பிடிக்கப்பட்டாங்கன்னா அவங்களை பொதுவெளியில் நிற்க வச்சு கல்லெறிஞ்சி அவங்களை கொல்ல வேண்டும். அது மட்டும் இல்ல, கர்த்தரை விட்டு பிரிந்து போகும்படி உன்னை தூண்டினாலே உபாகமம் 13:10 என்ன பண்ணோம்? ஒருத்தர் கல்லடிச்சு போட்டோம். அடங்காத பிள்ளைங்க சத்தியத்தை கற்றுக் கொடுத்து, கடவுளை காண்பித்து, நியாயப்பிரமாணங்களை கற்றுக் கொடுத்து, எல்லா உபதேசங்களை கற்றுக் கொடுத்தோம். அந்த பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியாவிட்டால் அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து பொதுவெளியில நிறுத்திட்டு அந்த பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணோம் சொல்லுங்க? அடங்காத பிள்ளைகள் என்ன பண்ணும்? இந்த அடிப்படை நம்ம ஊர்ல இருந்தா எத்தனை பிள்ளைங்க உயிரோடு இருப்பாங்க நினைக்கிறீங்க? எத்தனை பிள்ளைங்க உயிரோடு இருப்பாங்க? முதல் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களா தான் இருப்பாங்க, கல்லடி வாங்குறவங்க. சரிங்களா? நம்ம பிள்ளைங்களா தான் இருக்கும். ஆனா இஸ்ரவேல்ல இப்படிப்பட்ட சட்டம். அடுத்தது, ஒரு பெண்ணிடத்துல கன்னித்தன்மை காணாவிட்டது ரொம்ப முக்கியமான. ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் பண்ணி வைத்து ஒரு ஆணும் திருமணம் செய்யப்பட்ட பெண்ணும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது அந்த பெண் கன்னித்தன்மை உள்ளவளா இருக்கணும். இல்ல திருமணத்துக்கு முன்னாடியே கெட்டு போன விஷயம் அந்த முதல் இரவுல வாடும் போது அது தெரிந்து விட்டால் அப்படி ஒரு பெண்ணை கொண்டு வந்து தன் புருஷனுக்கு தீங்கு செய்தார் என்று சொல்லி அந்த பெண்ணை கல்லடிச்சு கொண்டு போடு. அதான் பைபிள் சொல்லு, விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது, விவாக மஞ்சத்தை யாரும் அசிசிப்படுத்த. எந்த ஆணும் பெண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடி பாவம் செய்வதற்கு தன் சிந்தையை திருப்பிவிடக் கூடாது. அப்படி செய்தால் இஸ்ரவேல் சட்டத்தின்படி ஒருவர் கல்லடித்து கொல்லப்பட வேண்டும். அடுத்தது, ஓய்வு நாளை மீறவே கூடாது. ஓய்வு நாள் என்ன பண்ணும்? ஓய்வு நாள் வீட்டுக்குள்ள இருந்து எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்து குடும்பமா நியாயப்பிரமாணத்தை வாசித்து பாடி கடவுளுக்கு நன்றி சொல்லி அவங்க ஓய்வு எடுக்கணும். ஓய்வு நாளை மீறிட்டா ஒருத்தர் ஓய்வு நாளை மீறி விலகு போயிருக்கிறான். கத்தோலிக்க பிள்ளைங்க ஆராதிக்கிற நாள்ல தேவ சபையில காணப்பட வேண்டும், எங்கேயும் அலையக்கூடாது. ஆராதனை முடிச்ச பிறகுதான் நம்ம மற்ற காரியங்களுக்கு செல்ல வேண்டும் தவிர ஆராதனைகளை விட்டு நாம் அலையக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, சமாரியாவுல சில ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு மனிதருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை சமாரியாவுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துல கல்லெறிந்து கொள்வதிலே பல விதங்கள் இருந்திருக்கிறது. என்னன்னு சொன்னா, ஒருத்தர் மிதமான குற்றங்கள் செய்தால் அந்த குற்றவாளியை கொண்டு வந்து பொதுவெளியில் நிற்க வச்சு 50 கற்களை அடிக்க வேண்டும். எத்தனை கற்கள் சொல்லுங்க? எத்தனை கற்கள்? ஆனா அதை விட இன்னும் கொஞ்சம் கடினமான குற்றத்தை அவன் செய்திருந்தால் அவனை படுக்க வைத்து 4 கல்லு தூக்கி என்ன பண்ண சொன்னா அவன் முழங்கால போனான். நீ யோசிக்கலாம், 4 கல்லு தானே. 4 கல்லுனா சாதாரண கல்லு இல்ல. ஒவ்வொரு கல்லும் ஒரு ஆட்டு உரல் எப்படி இருக்கும்? நம்ம அரைக்கிறோம்ல, மாவு அரைக்கிறோம்ல, கிரைண்டுடி கல் எவ்வளவு வெயிட் இருக்கும்? அது கொடுக்கிற அந்த உரல் எவ்வளவு இருக்கும் பாருங்க. இது மாதிரி 4 கல்லு தூக்கி என்ன பண்ண சொன்னா நஸ்பத்திரிக்கிறான், அவன் கால் மேல போவான். இது ஒரு சட்டம். அது மட்டும் இல்ல, மூன்றாவது இதை விட கொஞ்சம் கடினமான தண்டனை எதுனா, ஒரு குற்றவாளி நிற்க வச்சு 300 கல் அடிக்கணும் அவன் மேல. ரொம்ப கூடுதலா தப்பு பண்ணிட்டான். எத்தனை கல்லு? 300 கல் அடிச்சுட்டு குற்றவாளிக்கு உயிருக்கு போராடி கீழே விழும் போது அவனுக்கு உயிர் போலன்னு சொன்னா அவன் காலு மேல போட்ட கல்லை எடுத்து அவன் தலை மேல போட்டு அவன் கொண்டு. பைபிள் வந்து பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கு 21:13
நாபத்தை குறித்து சொல்லும்போது சாகும்படி கல்லெறிந்து கொன்றார்கள். நாபத்தை குறித்து அப்புறம் என்ன அர்த்தம்? அவனை அடிச்சு பார்த்து அவங்க கொல்லல, இப்ப உயிருக்கு போராடுறதுனால ரெண்டாவது கழுத்து மேல கல்லு போட்டு கொண்டாங்கன்னு அர்த்தம். 1 ராஜாக்கள் 21:13 அப்படிதான் சொல்லப்பட்டது. அப்ப நாபத்தை இப்படிதான் கொன்றார். கவனிங்க. அப்போ சாகும்படி கல்லெறிந்து ஸ்தோத்திரிக்கிற இப்படித்தான் ஒருவரை கொல்ல வேண்டும். அது மட்டும் இஸ்ரவேல் ராஜாவுடைய ஓம்ரியுடைய ஆட்சியை பார்க்கும் போது ஒருத்தருக்கு குற்றவாளி அவங்க கழுத்தை சீவி எடுக்கணும். எதை சீவி எடுக்கணும் சொல்லுங்க? கழுத்தை சீவக்கூடிய தண்டனை. அது மட்டுமல்ல, சில ராஜாக்களுக்கு விரோதமாய் துரோகம் செய்து விட்டார். ராஜ துரோகம் பண்ணவங்களுக்கு அவங்களை படுக்க வச்சு அவங்க கழுத்துல ரதத்தை ஏற்றி போடணும். எதை ஏற்றி போடணும் சொல்லுங்க? அப்போ இஸ்ரவேல் நாட்டுல கல்லெறிந்து கொள்ளக்கூடிய வழக்கம் இருக்கிறது. ஆனா அந்த கல்லை யார் மேல் எறிய வேண்டும் சட்டம் இருக்கு. ஆனா பைபிள் சொல்லு இந்த 10 ஆட்களும் இவரோடு கூட இருக்க எல்லா சபையாரும் சேர்ந்து யோசுவா மீதும் காலேபு மீதும் கல்லெறி வேண்டும் என்று பேசி கொண்டாங்க. அப்போ கல்லெறியக்கூடிய அளவுக்கு என்ன தப்பு பண்ணாங்க இவங்க? தப்பு பண்ணாங்களா? ஆக்சுவலா யார் மேல கல்லெறியணும்? இந்த 10 பேர் மேல தான் கல்லெறியணும். ஏன்னா இவன் தான் அவிசுவாசமா பேசுறான். இவன் தான் கடவுளுக்கு எதிரான தரிசனத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப இவங்க மேலதான் கல் எறிந்து இருக்கணும். ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த யோசுவா மீதும் காலேபு மீதும் கல்லை எறிவதற்கு கற்களை எடுத்து அவனை கொல்ல வேண்டும் என்று பேசி கவனிங்க. இப்படி கல்லை எறிய வேண்டும் என்று பேசி எல்லாரும் விரோதமாய் குரல் கொடுத்து எதிராக எழுப்பின அந்த நேரத்துல கூட 2 பேர் தனித்திருந்து விசுவாச வார்த்தைகளையே முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார். நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியும். இப்ப 10 பேர் இவங்களை எதிர்த்து மேற்கொள்ளும் போது சபையாராகவே இவங்களை சேர்ந்து கொள்ளும் போது என்ன யோசனை? எதுக்கு நமக்கு வப்பு அப்படி யோசிச்சிருக்கிறோம். ஆனா அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில எல்லாரும் ஒட்டுமொத்தமாய் சேர்ந்து பகைக்கிறதுக்கு மத்தியில கொல்ல வேண்டும் என்ற சூழலுக்கு மத்தியில அப்பொழுது கூட விசுவாச வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைங்க, நானும் சொல்றேன், எந்த சூழலிலும் நம்மை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை கற்களை அடித்து கொல்வது போல் நமக்கு இருக்கும். நேரத்துல வார்த்தையே கல்லா எறிவாங்க, சொற்களையே கல்ல மாதிரி எறிவாங்க. யார் கல் எறிந்தாலும் எந்த நிலைமையிலும் உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். விசுவாசத்தை பேசுங்க. சிறந்த கவனிங்க. அதிகமாய் நன்மை செய்ய நம்ம எல்லாரும் தூக்கி இதுதான். இது உலக ரீதியில ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். நீங்க அதிகமா ஒருத்தருக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சீங்களா கடைசியில் உங்களுக்கு தூக்கி போட்டுருவாங்க. சொல்ற புரியுதா? நீங்க ஒருத்தருக்கு அதிகமா நன்மை செய்யக்கூடிய சுபாவம் உங்களுக்கு இருந்தால் கடைசி கட்டத்துல யார் உங்களுக்கு நன்மை பெற்றுக் கொண்டார்களோ அந்த நன்மை பெற்ற ஜனங்களே உங்களை தூக்கி ஓரமாய் போட்டு விட்டு போயிடுவார். இது பைபிள் சொல்றது. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் நன்மை செய்கிறவரை சுத்தி இருந்தார். ஆனா அவர்தான் தூக்கி ஓரம் போட்டு போனாங்க. அவர்தான் சிலுவையை அரைச்சோம். இது என் அனுபவத்துல நான் அனுபவிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்து பிரோஜனமா இருந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாரும் தூக்கி நம்மளை தூரம் போட்டு போறாங்க. கவனிங்க. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வாழ்க்கையில் இருக்குது? இந்த அனுபவம் எத்தனை பேர் வாழ்க்கையில் இருக்குது? நீங்க நன்மை செய்யும் போது உங்களை உலகம் தூக்கி எறிந்து எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்களா? அதுக்காக நன்மை செய்து விட்டுடலாமா? எல்லாரும் நன்மை செய்ய நன்மை தூக்கி எரிஞ்சிடறாங்க, யூஸ் வைக்கிற மாதிரி வெறுத்துறாங்க. அதுக்காக நன்மை செய்வதை விட்டு விடலாமா? யார் உங்களை தூக்கி இருந்தார்? உங்கள் நன்மைக்கு கைமாறு செய்யாமல் போனாலும், நன்மை செய்கிற உங்களை அடுத்தவங்க பகைத்தாலும் நீங்கள் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்மை செய்கிறதே நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. நன்மை செய்கிறது இப்ப சொல்ற உங்களை ஏமாற்றக்கூடிய சூழல் இருந்தாலும், அடுத்தவங்க உங்களை பகைத்தாலும், யார் துர்ச்செய்தி உங்க குடும்பத்துல பேசினாலும் நீங்களோ துர்ச்செய்தி பேசக்கூடாது. விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். எதை பேசணும்? ஒருவேளை உங்க குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு எதிர்மாறா இருக்கலாம். உங்களை சுத்தி நடக்கிற விஷயம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு எதிர்மாறா இருக்கலாம். உங்களை பயமுறுத்தலாம். எத்தனை காரியங்கள் இருந்தாலும் உங்கள் வாயில நீங்கள் விசுவாசத்தை பேச வேண்டும் தவிர அவிசுவாசத்தை நீங்க பேசக்கூடாது. முடியாது, நடக்காது, கிடைக்காது, நம்மளால வாழ முடியாது, நம்மளால முன்னேற முடியாது, நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது, நாம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பேசக்கூடாது. அப்படி நீங்க பேசுறீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பலத்தை நீங்க உணரணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க எந்த சூழ்நிலையிலும் நம்ம விசுவாசத்தை மட்டும்தான் நம்ம பேசவே தவிர அவிசுவாசத்தை பேசவே கூடாது. உங்களுக்கு எதிர்மாறாய் பல காரியங்கள் நடக்கலாம். ஆனாலும் நீங்கள் விசுவாசத்தை பேசுங்கள். எனக்கு கர்த்தர் உயர்த்துவார், எனக்கு நடக்கும், எல்லாமே எனக்கு கிடைக்கும், நான் உயர்த்தப்படுவேன், நான் எதிர்மாறா இருக்கலாம். இப்ப என்ன சொல்லுவேன்? எல்லாமே எனக்கு மாறும், நன்மையாய் வரும், என் கர்த்தர் எல்லாம் வச்சு மாற்றுவார்.
நான் உயர்த்தப்படுவேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நிச்சயமா எல்லாம் மாறும் என்று சொல்லி நீங்கள் விசுவாச வார்த்தைகளை எந்த சூழ்நிலையில் நீங்கள் கல்லெறியும் போது நீங்க பேசுங்க. உங்களை சுத்தி இருக்கிற மக்களை கல்லெறிவாங்க. ஏன்? உங்க குடும்பத்தாரே உங்க மீது கல்லெறிவாங்க. நீங்க கல்லெறியக்கூடாது, தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனாலும் நீங்கள் விசுவாச வார்த்தைகளை எந்த நிலைமையிலும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். உங்கள் விசுவாச வார்த்தைகளை எந்த கல்லெறிதலும் அழித்து விடக்கூடாது. ஆனால் தான் செய்திக்கு ஒரு தலைப்பு வைத்த விசுவாசத்தை பேசு. விசுவாசத்தை என்ன பண்ணு? விசுவாசத்தை பேச பேச உங்களுக்குள்ள ஸ்தோத்திரிக்கும் தேவனுடைய பலன் வளர்ந்துகிட்டே இருக்கும். யார் விசுவாச வார்த்தை பேச முடியும்? கடவுள் எனக்குள் பெரியவராய் இருக்கிறார், தேவ பலன் எனக்குள் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் நிச்சயமாகவே விசுவாச வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பாங்க. இந்த காலை நேரத்துல எத்தனை பேர் விசுவாசமா பேசிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் சூழ்நிலை கண்டு அவிசுவாசமா பேசிட்டு? யோசித்து பாருங்க. நீங்க சூழ்நிலை கண்டு அவிசுவாசமா பேசுறீங்க சொன்னா உங்களை நீங்க பலவானா பார்க்கலாம். ஆனா சொல்ல எது உங்களுக்கு எதிர்மாறா இருந்தாலும், எவ்வளவு காரியங்கள் உங்க தலைக்கு மிஞ்சின விஷயமா இருந்தாலும் நீங்க அவிசுவாசமாய் பேசாதீங்க. நடக்காது, ஜெயிக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, வெற்றி பெற முடியாது, இப்படியெல்லாம் நீங்க பேசுவதை நிறுத்தி விட்டு விசுவாசமா பேசுங்க. ஜெயிப்போம், எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வோம், எல்லாத்தையும் அடைவோம் அப்படின்னு. ஏன்னா நீங்க விசுவாசத்தை பேசும்போது விசுவாசம் இல்லாத ஒன்றை உருவாக்கும். விசுவாசம் என்ன பண்ணுங்க சொல்லுங்க? விசுவாசம் இல்லாத ஒரு இடத்துல ஒன்றை உருவாக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு பதற்றம் வராது. ஆனால் விசுவாசம் இல்லாத போது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பதற்றம் வரும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள பயம் வந்துடும். கர்த்தருடைய நீங்க எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்தில் நீங்கள் போனாலும், எல்லாமே நமக்கு தலைகீழாக இருந்தாலும், எந்த நிலைமையிலும் துச்செய்திகளை பேசாதீர்கள், அவிசுவாச வார்த்தைகளை பேசாதீர்கள், ஜெயிக்க முடியாது என்ற வார்த்தைகளை பேசாதீர்கள். என்னால ஜெயிக்க முடியும், நான் பலவான், எனக்குள்ள இருக்கிற கர்த்தர், எதையும் நான் ஜெயிப்பேன், எதையும் பெற்றுக்கொள்வேன், எதையும் மேற்கொள்வேன் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள். அப்படி பேசும்போது உங்க விசுவாச வார்த்தை உங்களுக்கு பலனை கொண்டு வரும். விசுவாசிக்கிறவன் அதில் பலனை புசிப்பான். விசுவாசம் இல்லைன்னா எதையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் விசுவாசம் இல்லாமல் பல மணி நேரங்கள் ஜெபித்தாலும் உங்கள் ஜெபங்கள் வீண் போய்விடும். ஆனால் விசுவாசத்தோடு நீங்கள் சில மணி நிமிடங்கள் ஜெபித்தாலும் அந்த ஜெபம் உங்களுக்கு பதிலை கொண்டு வரும். ஆனால் தான் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு வைத்தேன், விசுவாசத்தை பேசு. செய்தியுடைய தலைப்பு என்ன சம்பவம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கானானுக்கு போனாங்க? எதுக்கு போனாங்க? ஏவு பார்க்க போனாங்க. 10 பேர் என்ன சொன்னாங்க? என்னடா சொன்னாங்க? நான் பலவீனன், அவங்க எல்லாம் பலவான். ரெண்டாவது, நம்மளால அவங்களை ஜெயிக்க முடியாது. மூணாவது, நம்ம போனா அவங்க நம்மள ஜெயிச்சிருவாங்க. அப்ப நம்ம யாரா இருக்கக்கூடாது? துச்செய்தி நீங்க ஒருத்தர் குடும்பத்துல பேசுறீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே பயம் வரும். நீங்க பேசுற வார்த்தை மத்தவங்களுக்குள்ள பயம் வரக்கூடாது. நீங்க பேசினால் மத்தவங்க தைரியம் அடையும். நிறைய பேருக்கு தைரியம் கொடுத்து தெரியாது, பயம் கொடுத்து தான் தெரியும். ஏன்னா சத்ரு அவன் பணிகளை சில நேரங்கள் நம்மை கொண்டு செய்கிறான். அடுத்து 2 பேர் என்ன சொன்னாங்க? போனா எளிதாக ஜெயித்து விடலாம். உடனே என்ன பண்ணாங்க? கல்லு எறிய முயற்சி செய்தாலும் விசுவாசத்தை விட்டாங்களா? கல்லு யார் மேல எறியணும்? தேவதூஷணம் பண்றவங்க மேல, தேவனை மறுதலிக்க முயற்சிக்கிறவங்க மேல, வேசித்தனம் பண்றவங்க. ஒரு பெண் திருமணமாகி கன்னித்தன்மை காணாவிட்டால் கல்லெறிய வேண்டும், இப்படித்தான் கல்லெறிய வேண்டும். ஆனால் ஒரு தப்புமே பண்ண இவங்க மேல கல்லெறியதுக்கு என்ன பண்ணாங்க? ஆனாலும் கல்லெறியபடியா எல்லாரும் பேசிக்கொண்டாலும் கூட இவங்க தொடர்ச்சியாக தான் பண்றாங்க விசுவாசம். அப்ப இதுல என்ன கத்துட்டோம்? நம்மளை சூழ்ந்திருக்கிற மக்கள் நம்ம கல்லெறியக்கூடிய அளவுக்கு பேசலாம், அவங்க வார்த்தைகளே கல்லாக்கலாம். யார் எந்த வார்த்தைகளை கல்லாக்கி வீசினாலும் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் வார்த்தைகளை பேசுங்க. பைபிள் சொல்லு, விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன்னு சொல்லி உங்கள் விசுவாசத்தை நீங்க அமைதியா உள்ள வைக்காதீங்க. அன்றாடம் பேசுங்க. உங்க ஜெபத்துல சொல்லுங்க, நான் இதை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இதை எனக்கு செய்வார். இப்ப விசுவாசிக்கும் போதுதான் அந்த நன்மை பெறும். எலிசாவுடைய காலத்துல எலிசா விசுவாசித்தார். நாளைக்கு இந்த நேரத்துல விலைவாசி குறையும், அப்படி விசுவாசித்தா அவர் பலனை பெற்றார். ஆனால் விசுவாசிக்காதவங்க அந்த பலனை காண முடியாமல் போய்விட்டு. அப்ப நாம் கூட வாழ்க்கை விசுவாசித்தால் பலனை பெற்றுக் கொள்வீங்க. ஆனா விசுவாசம் இல்லாம நீங்க செய்தால் எந்த பலனை உங்களால் பெற்றுக்கொள்ள? எந்த சூழ்நிலை எதை பேசணும்? அவிசுவாசமாய் பேசாமல் தைரியத்தை கெட்டு போக தைரியம் மூட்டும்படியா பேசுங்க, நம்பிக்கை வரும்படியா பேசுங்க, ஜெயம் பெறும்படியா விசுவாசத்தையே பேசுங்க.